ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை நியூ தமிழ் வெப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கதை தெரியுமா பார்க்க போகிறோம்? ஒரு கருத்து எப்படி வேணாலும் மாற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட். ஒரு மனுஷன் என்ன பண்ணாராமா, ஒரு சிங்கத்தை வளர்த்து வந்திருக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு போருக்காக வெளியில் போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கையில் 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் வந்திருக்குது. நான் தான் பலசாலி, நீ தான் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் வந்திருக்குது. அப்போ அப்படி வாக்குவாதம் வர்ற இடத்துல அவங்க ஒரு இடத்துக்கு வந்தப்போ அந்த இடத்துல சிங்கத்தை கீழே போட்டு அது மேலே அந்த ஒரு மனிதன் ஏறி நிற்கிற மாதிரி ஒரு சிலையை பார்த்துருக்குறாங்க. இந்த சிலை எப்படி இருந்திருக்குது, சிங்கத்தை கீழே போட்டு அந்த சிங்கத்து மேலே ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி சிலையை போட்டிருக்காங்க. உடனே அந்த மனுஷன் சொன்னானாம்மா, அந்த சிங்கமும் கூட வந்தவங்களும் இருப்பாங்க இல்லையா, அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, பார்த்தியா யார் வலிமையானவங்கன்னு சொல்லிட்டு, நாங்கள் தான் வலிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சாம்மா, இந்த சிலையை ஒரு மனிதன் வடித்திருக்கிறான், அதனால் நீங்கள் பலசாலியாக இருக்குமாறு வடித்திருக்கிறான். இதே சிலையை சிங்கமாகிய நாங்கள் செய்திருந்தால் நாங்கள் தான் பலசாலி அப்படிங்கிற மாதிரி மனிதன் கீழேயும் சிங்கம் மேலேயும் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் சொல்லிச்சாமா. அந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையாமா. ஸோ இது ஃபேக்ட்டு தான் இல்லையா? ஒரு பார்க்கப்படுகிற விஷயங்கள் மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. நம்ம பார்ப்பவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கருத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் இல்லையா? அந்த மனுஷன் தான் தான் பலசாலி, சிங்கம் பலமில்லை அப்படிங்கிறது சொல்கிறான். அதே அந்த சிங்கம் எப்படி யோசிச்சிருக்குது, நீங்கள் மனிதர்களால் வடிக்கப்பட்ட சிலையாக இருக்க போய் தான் மனிதர்கள் பலமுள்ளவர்களாக தோன்றுகிறீர்கள். இதே இது சிங்கமாகிய நாங்கள் இந்த சிலையை செய்திருந்தால் நாங்கள் தான் பலமுள்ளவர்களாக தோன்றுவோம் அப்படி சொல்லி சிங்கம் சொல்லியிருக்குது. எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். ஸோ கருத்து அப்படிங்கிறது மனுஷங்க மாறும். ஸோ இந்த மாறுபடக்கூடிய கருத்தை வச்சு எத்தனையோ பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, பிரச்சனை வருது, கணவன் மனைவி பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிரச்சனைகள் வருது. ஸோ மாறுபடக்கூடிய கருத்துக்களால் நமக்குள்ளே வேற்றுமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் போடலாம். ஓகேவா?